நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு மகிழ்ச்சியும் நிம்மதியான வாழ்க்கையாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு வருமானமும் வடகிழக்கு மூலை வாஸ்து ரகசியங்கள். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு நற்சிந்தனை. ஒரு நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை உன் கண் முன் தெரியும், அதை ரசிக்கும்படியாக வைத்துக்கொள். இன்றைக்கான பதிவுக்குள்ள போகலாம். வருமானமும் வடகிழக்கு மூலை வாஸ்து ரகசியங்கள். வருமானத்திற்கும் வடகிழக்கு மூலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலில் வடகிழக்கு மூலைனா என்ன அப்படின்னா, வடக்கும் கிழக்கும் சந்திக்கும் மூலை வடகிழக்கு மூலைன்னு சொல்வோம். இந்த வடகிழக்கு மூலை பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு நேர்மறையான ஆற்றலை உள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். வடகிழக்கு மூலை எக்காரணத்தை கொண்டும் அடைத்தோ, வடகிழக்கு மூலையில் ஒரு பெரிய ஷெட் அமைத்தோ இருக்கக்கூடாது. பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வீடு கட்டும் பொழுது வீட்டை தென்மேற்கு பகுதியில் அமைத்து வடகிழக்கு மூலையில் பார்த்தீங்கன்னா காலியிடம் விட்டு கட்டுவாங்க. பிற்காலத்தில் அவர்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கிளை வீடோ அல்லது ஷெட் அமைக்கும் பொழுது அந்த தென்மேற்கு வீட்டிற்கு வடகிழக்கு பகுதியில் அமைப்பது ஒரு வாடிக்கையாக வைத்துள்ளனர். இது போன்று அமைக்கும் பொழுது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வருமானம் தடைபடும். அதனால் வடகிழக்கு மூலை அடைத்து இருக்கக்கூடாது. வடகிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும் பார்க்கும் பொழுது, ஒன்று, வடகிழக்கில் பார்த்தீங்கன்னா அடைத்த அமைப்பாக இருக்கக்கூடாது. இரண்டு, வடகிழக்கு பகுதி மற்ற பகுதிகளை விட பள்ளமாக இருக்க வேண்டும். மூன்று, வடகிழக்கு பகுதியில் பெரிய மரங்கள் வருவது தவறு. நான்கு, வடகிழக்கு பகுதியில் செப்டி டேங்க் அமைக்கக்கூடாது. ஐந்து, வடகிழக்கு பகுதியில் உள்மூலை அல்லது வெளிமூலை படிக்கட்டு நிச்சயமாக வரக்கூடாது. ஆறு, வடகிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் இழுத்து கட்டுவது மிகப்பெரிய தவறு. பொதுவாக பார்த்தீங்கன்னா கொத்தனார்கள் வடகிழக்கு பகுதி இழுத்து இருந்தால் நல்லது அப்படின்ட்டு வடகிழக்கு பகுதியை இழுத்து வைப்பார்கள். அது மிகப்பெரிய தவறு. வடகிழக்கு பகுதியில் எக்காரணத்தை கொண்டும் பாத்ரூம் டாய்லெட் அமைப்பது மிகப்பெரிய தவறு. 9, வடகிழக்கு பகுதியில் தெருக்கூத்து வருவது மிக சால சிறந்த விஷயம். வடகிழக்கு தெருக்கூத்து இருந்தால் அந்த வீட்டினுடைய வளர்ச்சி மற்றும் வருமானம் பெருகும். நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் நிலை ஏற்படும். 10, வடகிழக்கு பகுதியில் எக்காரணத்தை கொண்டும் மேல்நிலை தண்ணீர் தொட்டி வரக்கூடாது. அதனால் நீங்கள் வடகிழக்கு பகுதியில் எப்போதும் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் வடகிழக்கு பகுதியில் வாஸ்து ரீதியாக பாதிப்பு ஏற்படும் பொழுது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வருமானம் தடைபடுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில் ஒரு வீழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.